கல்யாணம் முடிஞ்சோன்னா பொண்ணு மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போறாங்களா? ஏண்டா? ஆமா, தன்னோட பையனை மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாராம். நான் சொல்லிட்டேன் அந்த பையன் கிட்ட, இந்த பாருப்பா இங்க நாடகம் பார்த்து இதான மாதிரி அங்க போய் நாடகம் எல்லாம் பாக்காத, அங்க ஓ கல்கட்டா மாதிரி நாடகம் எல்லாம் இருக்கும். ஓ கல்கட்டாவா? அது என்னடா நாடகம்? அது இது இது புராண நாடகம், அந்த ஊர் புராண நாடகம். அதெல்லாம் இப்ப எதுக்கு? கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு நான் யோசிக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி ஆகணும். அதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு, நீ தப்பா நினைச்சுக்கலன்னு நான் சொல்றேன். என்னடா? இந்த வீட்டை பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கலாமே. அதுக்கு முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்னமா அது அசிங்கமா? ஆமாண்டா, இந்த சொத்தை அனுபவிக்கத்தாண்டா உனக்கு உரிமை இருக்கு. இதை விற்கவோ அடமானம் வைக்கவோ உன் பொண்டாட்டி கையெழுத்து போட்டாதான் நடக்கும். அப்படித்தான் உங்க அப்பா எழுதி வச்சிருக்காரு உயில். என்னத்துக்கு சாகர காலத்துல இப்படி குதர்க்கமா ஒரு வேலை பண்ணி வச்சுட்டு போனாரு அவரு? அம்மா, ஒரு ஐடியா. என்னது? இந்த நாடகத்துல எல்லாம் செட்டப் பண்ற மாதிரி சும்மா ஒரே மாசத்துக்கு ஒரு பொண்டாட்டிய செட்டப் பண்ணி கப்புனு கையெழுத்து போட்டு வீட்டு அடமானம் வச்சுட்டா வைக்கலாம். ஆனா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்களே. டேய், நீ இப்படி நாடகமாடியே சொத்தெல்லாம் அழிச்சிருவேன்னு தெரிஞ்சுதா உங்க அப்பா இப்படி உயில் எழுதுறேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சாரு. ஏன் இப்படி செஞ்சாரு? இந்த மனுஷன் உருப்படவே மாட்டாரு. உங்க புள்ள இப்படி சொன்னானே உங்க அப்பா கனவுல வந்தா சொல்றேன். இப்பவும் கனவுலாம் வராரா? பொல்லாத மனுஷன். வாய மூடு. மேனேஜர் என்ன பண்றாரு? தியானம் பண்றாரு. எப்படி வழக்கம் போல தியானமா? சங்கீதத்தோட தியானம் பண்றாரு. ஹலோ, யாரு? சார் 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 டிஸ்டர்ப் இல்லாத தூக்கிட்டே போன் பண்ணிட்டு இருக்கேன். போன் அடிக்கல, நான் தான் மணி அடிச்சேன். எங்க வந்த? என்ன விஷயம்? சார், எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். என்னோட சிநேகிதனோட தங்கச்சிக்கு கல்யாணம். நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்தி கொடுக்குறேன். அதனால நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா ஆபீஸ் சம்பளத்துல கழிச்சுக்கலாம். கிண்டல் பண்றியா? இல்ல சார், 10,000 ரூபாய் கடன் வேணும். அத மாச சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கலாம் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள கொட்டாவை தொத்திருச்சு. ஒரு 10,000 ரூபாய் தானே சார், பெரிய மனசு பண்ணீங்கன்னா? 10,000 ரூபாய் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ. நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. நீ அடிக்கடி டிராமான்னு வெளியூருக்கு போடுற. ஆபீஸுக்கு வர்ற போன் காலை விட உனக்கு வர்ற போன் கால்கள் தான் அதிகமாவே இருக்கு. இதுல ஆபீஸ்ல வெறும் டிராமா கான்ட்ராக்ட் கூட்டம் ஒண்ணு சுத்தி 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 நீ ஆபீஸுக்கு ஒழுங்கா வரமாட்டேங்கிற. இந்த சூழ்நிலையில உன்னை ஏன் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி போர்டு மீட்டிங் போட்டு பேசிட்டா. ஐயோ, இதெல்லாம் வச்சு நான் உன்னுடைய லோன் அப்ளிகேஷன் இந்த 10,000 அவளுக்கு அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ. ஆமா, கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சாரி சார். ஏன் சீட்ல உட்கார்ந்திருக்க? வாங்க வாங்க. டேய் கோபு, இவங்க எல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க? சிம்லாவில இருந்து வந்திருக்காங்க. இவர் புலவர் சேரா, சிம்லா தமிழ் இசை சங்கத்தோட வைஸ் பிரசிடென்ட். நமஸ்தே. இவர் மிஸ்டர் அர்ஜுனாரி, சிம்லா தமிழ் இசை சங்கத்தோட செக்ரட்டரி. நமஸ்தே. நான் கோபு, இது பாபு. சரி, அதான் சிம்லால இருந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டீங்களே, இன்னும் எதுக்கு இந்த மஃப்ளர்லாம்? எனக்கு வேர்க்குது. நான் வேணா அவுத்து விட்டுமா? அவுத்துக்குங்க. ஆனா இது இல்லாம இருந்தா உடம்புல ஆடையே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. உட்காருங்க. உயரமா எதுவுமே இல்லையா? இதான் இருக்கு, இரும்புதான். எங்க எவ்வளவு தூரம்? நாங்க 3 வருஷத்துக்கு தடவை சிம்லாவில தமிழ் நாடகம் போடுறோம். மொத்தம் 6 நாடகம். அதுல ஒரு சின்ன கண்டிஷன், ஒரு புது நாடகத்தை நீங்க அரங்கேற்றம் பண்ணணும். அடுத்த மாசம் கடைசியில் தேதி கொடுக்கணும். ஐயோ, சிம்லா ரொம்ப குளிரும், நாங்க வரல. சும்மா ஒரு நிமிஷம். அறிவு கெட்டவனே, ஆண்டவனா பார்த்து இந்த 2 மஃப்ளர் கேஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஜாம் ஜாம் உமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிவா. இருடா. சிம்லானா என்ன செலவாகும்? எல்லா செலவையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நாடகத்துக்கு மொத்தம் 10,000 ரூபாய் செலவாகும். மேல ஒரு 5,000 ரூபாய் வச்சு 15,000 ரூபாய் கேட்போம். அதுக்கு மேல கேட்டா ஓடிடுவாங்க. எல்லாம் பேசி பார்த்தோம். சிம்லாம்லாம் போயிட்டு வரணும்னா ரொம்ப செலவாகும் போல் இருக்கு. இருந்தாலும் நீங்க தமிழர்கள் உங்களுக்கு செய்யணும்னு நாங்க நினைச்சிருக்கோம். இந்த போக்குவரத்து பயணச்சீட்டை புக் பண்ணி நாங்க கையில கொடுத்துறோம். தங்கறதுக்கு அருமையான இடம் இருக்கு. டூரிஸ்ட் ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்றேன். ஆமா, வெளியில சுத்தி பாக்குறது, சாப்பாடு எல்லாத்துக்கும் நான் பாத்துக்கிறேன். நாடகத்துக்கு எவ்வளவு? 15,000 ரூபாய். அவன் அட்வான்ஸ் வரைக்கும் சொல்றான். 15,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். பாக்கி வந்து நாடகத்துக்கு மொத்தமா நீங்க கொடுக்க வேண்டியது 45,000 ரூபாய். ஐயோ, பகல் கொள்ள. நாடகத்து டைட்டில் தானே சொல்றேன்? ஆமா, அதான் சொல்றேன். நாங்க போட போற புது நாடகத்தோட டைட்டில் பகல் கொள்ளை. அதான் டைட்டில். ரெமுனரேஷன் 45,000 ரூபாய். கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன். நாடகத்துல வேணா 4 சீன் குறைச்சுக்கிறோம். ரசிகர்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அது குறைக்க முடியாது. ஏன்னா எங்க நாடக குழுக்குன்னு தனியா ஒரு கமிட்டி வச்சிருக்கோம். அந்த கமிட்டி 45,000 ரூபாய்க்கு குறைஞ்சா சம்மதிக்காது. கமிட்டியா? நீ தானடா கமிட்டிய?
அந்த சின்ன வயசுல எடுத்த போட்டோ எல்லாம் அந்த டிராயர்ல இருக்கு, எடுத்துக்காட்டு. சொல்லு. அதாவது சார் எங்க கமிட்டி இல்ல 25,000 கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். ஓகே. பாத்தீங்களா, அவனுக்கு இஷ்டமே இல்ல, ரொம்ப வருத்தப்படுறான். அதனால உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 35,000 ரூபாய் முடிவு பண்ணிக்கலாம். ஐயோ, இப்ப என்ன சொல்றாரு? ஓகேன்னு சொல்றேன். ஓகே, 10,000 கூட ஆகுது. ஆனா ஆயிட்டு போகுது. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த என்னங்க? பகல் கொள்ளைய அங்கதான் அரங்கேற்றம் பண்ணி ஆகணும். என்னடா என்னடா சார் அட்வான்ஸ் எவ்வளவு வேணும்? அதான் சொன்னேனே 15,000 ரூபாய். அவ்வளவு மொத்தமா பார்த்ததே இல்லையே. அவங்க பாத்துருப்பாங்க, நீ சுமார் 15,000 ரூபாய். அப்போ இந்த 15,000 மாத்தி அவர்கிட்ட கொடுத்து விட்டுறோம். சரி. நான் வரட்டுமா? நாடகத்துல பெண்கள் இருப்பாங்கல்ல? இருப்பாங்களே. சார் எங்க வைஸ் பிரசிடென்ட் பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் பச்சை, அதனால லேடி ஆர்டிஸ்ட கிட்ட விட்டுறாங்க. மொத்தம் எவ்வளவு பொம்பளைங்க? அவர் பச்சை, நீங்க என்ன கலர்? நான் மாநரம். வரட்டுமா? சரியான நேரத்துல இந்த கிராக்கிங்ல கூட்டிட்டு வந்தேன். உமா கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்தல, ஆனா அதுங்களை விட்டுறத கப்புன்னு அமைக்க வை. நீ கவலையே படாத, கான்ட்ராக்ட் போட்டு பணத்தோட வரேன். வரட்டுமா? அப்பாடி, எப்படியோ ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டோம். பண்ணிட்டோமா? பண்ணிட்டேன். அடேடே, நீங்களா? வாங்கோ வாங்கோ. வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. உடம்பெல்லாம் சௌக்கியமா இருக்கு சார்? மைல்டு பிபி. பிபியா? பிபியா? ஐயோ ஐயோ, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. அந்தம்மா ஒண்ணுமே இல்ல. அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க போல் இருக்கு. இது பாருங்க, நாங்கெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்க. நீங்களோ தெய்வ குழந்தை. என்னதே தெய்வ குழந்தையா? அது நான் பெத்த குழந்தையா? விஷயத்துக்கு வாங்க. வந்துட்டேன் சார். சிம்லால ஒரு 6 நாடகம் போடுறோம். 6 தமிழ் நாடகம். அதுல ஒரு நாடகம் புது நாடகம். ஆனா அதை எழுதவே இல்ல. ஆனா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஏன் நீட்டீங்க? அவர் எதிர்த்து சோஃபால உட்கார்ந்து இருந்தாரு, எட்டல கை நீட்டி வாங்கிட்டோம். ச்சீ, அதுல எல்லாத்தையும் செலவு வேற பண்ணிட்டோம். அதனால இந்த ஒரு நாடகத்தை போடலன்னு விட்டோன்னு பாக்கி வச்சுக்கோங்க. 5 நாடகமும் கேன்சல் ஆயிடும். ஓஹோ, அப்ப உங்களுக்கு கதை வேணும். ஆமா. ஆட்டுக்கு நானுங்க தும்டிகா பத்தனுங்க. என்கிட்ட கதை கிடையாது. எல்லாம் வித்து போச்சு, எல்லாம் வித்து போச்சு, வித்து போச்சு, கதை எல்லாம் வித்து போச்சு, வித்து போச்சு. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். தமிழ்நாட்டிலேயே நாடக இலக்கியம் அருமையா எழுதுறவங்க யாருன்னு யோசிச்சு பார்த்தோம். யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியில உங்க பொண்ணுகிட்டே வந்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தா உங்க பொண்ணு காலை பிடிச்சு கேக்குறோம். நீங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் பிடிக்கிறேன் சார். சரி பிடிச்சுங்க. அன்னைக்கு என்னமோ புறம்போக்கு கதைன்னு சொன்னீங்க. யார சொன்னது? நீதான் சொன்ன. இது உங்க அப்பா தான் சொன்னாரு. யாரு சொன்னீங்களோ, அதுக்கப்புறம் எனக்கு கதை எழுதுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஐயோ, மீன் குஞ்சுக்கு நீந்திர ஆசை போலாமா? ஆமாங்க, குயில் குஞ்சுக்கு பாடுற ஆசை போலாமா? அனுமாருக்கு ராமர மேல பக்தி போலாமா? எருமாட்டு கண்ணுக்குட்டி மேல ஆசை போலாமா? நீங்க ஒரு மீன் குஞ்சு, நீங்க ஒரு குயில் குட்டி, நீங்க ஒரு அனுமார், நீங்க ஒரு எருமாடு. எந்திரா. அப்படியே ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டானுங்க. புதுசா ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன், அதை கொடுத்து தொலை. புதுக்கதை. புதுக்கதையா? நல்லா இருக்கு பாரு, கண்ணாடி வேற இருக்கு. இந்த கதையிலங்க உலக மகா யுத்தத்துல ஹிட்லர் வந்து ஒரு நிமிஷம். அது நாங்க என்னென்னமோ எதிர்பார்த்தோம். இந்த உலக மகா யுத்தத்தெல்லாம் ஸ்டேஜ்ல போடுறது கஷ்டம். ஏன்னா இந்த டேங்க் எல்லாம் வரும், அப்புறம் லட்சக்கணக்கான வீரர்கள் வருவாங்க, எங்களுக்கு தூக்கம் வேற வரும். அதனால நாங்க ஒன்று சொல்றோம். நாங்க ஏதோ எசகசகா ஒரு கதை சொல்றோம், அதை சும்மா எழுதி கொடுத்துருங்க, அது போதும். என்னங்க என்னங்க என்னமா என்னங்க என்னங்க என்னமா என்னங்க? ஓகே. பிரமாதமா இருக்கு சார். அப்படியா? எல்லாம் நல்லா தான் இருக்குது. தேங்காய் எண்ணெய் தான் கட்டி கட்டியா போகுது, மேக்கப் கிடைக்க முடியல. அடுப்புல வைங்க சார், உருகி போயிடும். ஏடா கட்ட விட்டேன்?
முருகேஷா அறிவிதுக்கு உனக்கு இமாம் பெரிய ரோலர் என்னத்துக்கு இடத்த மாத்தி இங்க கட்டினேன்? ஏண்டா இரும்பு ரோலர்ரா, என் தள்ள விழுந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? யோ எல்லாம் சரியா தான் கட்டி இருக்கு. ஆய்ட் பண்றவங்க சர்வீஸ் ஆனவங்க ஒழுங்கா வருவாங்க. இந்த குடியார மட்டும் பார்த்து பிடிச்சுக்க, இல்லன்னா ரோலர்ல தலைய கொடுத்து உடைச்சுக்கோ. என்னடா நம்ம பார்ட்டி ஆளுங்க யாரையுமே வெளியே காணோம், ரூம்லயே முடங்கிட்டாங்களா? வெள்ளிப்பனிமலை மீது உலாவுன்னு பாரதியார் சொன்னாரா? எல்லாரும் உலாவ போயிட்டாங்க டிராமா ட்ரெஸ் போட்டுட்டு. சாயங்காலம் தான் வருவாங்க எல்லாரும். இந்த குளிர்லையா? டேய் தலையில பனியா இருக்கடா, தட்டி விடுறா. டேய் தொப்பிடாதே. ஏன் చేస్తారన్న బిడ్డని? ఏం చేయలేదమ్మా, ఇది సిమ్లా ரொம்ப కుళూరం. இதெல்லாம் செய்யல நான் உன் பொண்ணு அப்படியே செத்துரும். అవునా, నాకు ரொம்ப కుడురుదురా కాలు. నాకు చేయి. காலுக்கு தானே? இப்போட உனக்கு బాగుందిరా பாகுந்தா? బాగుందిరా. விட்டா சம்பளத்துக்கே செய்ய சொல்வியே. చాలా బాగుందిరా. நல்லா இருக்கா? இப்ப எப்படி இருக்கு? ஹலோ, எங்க உட்கார்ந்து இருக்கீங்க தெரியுதா? அதுக்கு மேல பழைக்கு பஸ் மேல வந்திருக்கீங்க. பஸ்லயா? ஐயோ சார், இது ஏறல. ஜிஞ்சர் இருக்கா? ஜிஞ்சர் இஞ்சியா? இஞ்சின்னா அந்த இஞ்சி இல்ல சார், வேற என்ன? இந்த பட்டை இஞ்சி பட்டைய வெயிமூன்னு அரைச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு பூமிக்குள்ள பொலிச்சு வச்சு அப்புறம் சாப்பிட்டா ஏறிடும். இப்படியே கொஞ்சம் இருங்க, ஆ. பனி ஏறிடும். ஐயோ சார், போயா. ஐயோ இறக்கி விடுங்க சார். இது எனக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு. இப்படித்தான் ஆண்கள் பெண்கள் பரஸ்பரம் விளையாட வேண்டும். இவளை பார்த்தா இதான் மேக்கப் மேனா? ஆமா, உன்னிடம் பேச வேண்டும் வா. குர்பானி ஒரு நாடகக்குழுவில பெண் நடிகைகள் எப்படி மேக்கப் போட்டா நல்ல அழகா இருப்பாங்க. அதை கேட்கவில்லை, பழகுவதற்கு நல்ல டீசென்ட்டா பழகுவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல போயிட்டா செருப்பால அடிப்பாங்க. அடியா? அடியை பற்றி கவலை இல்லை, படிந்தால் சரி. சொன்ன மத்தே எப்படி அலையறம் பண்ற? இவனை சும்மா விடக்கூடாதுடா. ఇది సనాతన ధర్మంతో నడుస్తున్న దేశం, కర్మభూమి. మీరు పిచ్చి పిచ్చి వేషాలు వేయకండి.